சுயமாகவோ அல்லது தானாகவோ விந்துவை விரயமாக்குவது ஜீவசக்தியை நேரடியாக வீணாக்குவதேயாகும். இரத்தத்தின் முக்கியமான சத்துப் பொருள்கள் விந்து கலவையில் சேருகின்றன என்பதை அநேகமாக எல்லோரும் ஒத்துக்கொண்டிருக்கின்றனர். காயசித்தி அடைவதற்கு பிரம்மச்சரியம்தான் அடிப்படை. பரிபூரண பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமாகும். யோக பயிற்சியின் மூலம் விந்து ஓஜஸ் சக்தியாக மாற்றப்படுகிறது. ஓஜஸின் சக்தியினால் உடல் செல்கள் அனைத்தும் புத்துயிரளிக்கப்படுகின்றன. பிரம்மச்சரியம், பிராணாயாமம், சிரசாசனம் மற்றும் இதர ஹடயோக கிரியைகள், தியானம் ஆகியவற்றை பயின்று வருவதன் மூலம் நமது உடல் முழுதும் புதுப்பிக்கப் பெற்று உடல் செல்கள் பலத்தையும் வீரியத்தையும் சக்தியையும் பெறுகின்றன. யோகியானவர் காயசித்தி பெற்றுவிட்டால் எல்லாவிதமான நோய்களும் நோய் ஏற்படுவதற்கான காரணமும் ஒழிந்துவிடும். வெப்பம், குளிர் போன்ற எதிரிடை ஜோடிகளால் அவர் பாதிக்கப்பட மாட்டார். கழிவுப் பொருள் குறைவோ அல்லது கழிவுப் பொருள் மறைவோ ஏற்படும். பசி, தாக உணர்வு இல்லாததாகிவிடும். அவர் மிக குறைந்த அளவு உணவுதான் கொள்வார் அல்லது முற்றிலும் உணவையே விலக்கி விடுவார். எந்தவிதமான துன்பமும் இருக்காது. வெப்பம், குளிர், வலி ஆகியவற்றிற்கு பதிலாக அவர் ஒருவிதமான இன்ப உணர்ச்சியை பெறுவார். அப்படிப்பட்ட நிலையில் இருந்து செயலாற்றும் யோகிக்கு எவ்விதமான கர்மங்களும் உண்டாகாது என்பதால் தான் பகவான் அர்ஜுனனை நோக்கி, நீ யோகியாகுக என்றார்.